ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 243வது நாமா திருப்பெயர் மானதனாய நமஹ. தன்னம்பிக்கை உடையவனுக்கு நமஸ்காரம். மானதனன்னு சொல்லி சொன்னால் தன்னம்பிக்கை. பகவான் தன்னம்பிக்கை உடையவன் அப்படின்னு சொல்கிறது ஒரு உபச்சார வார்த்தை தான். அவன் இது எல்லாத்தையும் கடந்தவன் இல்லையா, அவனை நம்பி தான் நம்பிக்கையே இருக்குது. அப்படின்னா இது ஒரு உபச்சாரமாக, அதாவது ஒரு விசேஷமாக இல்லை, ஒரு பகவான் கிட்டக்க அர்ப்பணித்து அது நம்ம கிட்டக்க வராது அப்படிங்கிறதான அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. பகவானை வேண்டினோமானா நமக்கு அது வரும் அப்படிங்கிறதான அர்த்தத்தில் இருக்குது. சில பிரதிகளில் மானினே நமகான்னும் இங்கே நாமா இருக்குது. இதற்கு சரியான ஒரு விசேஷ அர்த்தம் என்னென்னா பெருமை உடையவன் அப்படிங்கிறதான அர்த்தம் தான் விசேஷமாக அமையும். அதனாலே பெருமை உடையவனுக்கு நமஸ்காரம். பெருமை அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா விதமான பெருமையும் பகவானை சார்ந்து தான் இருக்குது. பெருமையே அவரை சார்றதுனால தான் பெருமை அடையிறதுங்கிறதுனால எல்லாமும் பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதான அர்த்தமானது இங்கே தெரியறதா இருக்குது. பெருமை உடையவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு. இதே திருப்பெயர் இந்த சஹஸ்ரநாமத்தில் 151வது நாமாவாக வந்தது. அதற்கு மதிப்புள்ள செல்வமுடையவன், அதுக்கும் பெருமதிப்புக்குரியோன் அப்படிங்கிறதான அர்த்தம் அங்கே வந்தது. அதனால் இப்படி இந்த நாமாவுக்கு 2 அர்த்தங்கள் இங்கே அமையறதாக இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.